இப்போ நீங்க இந்த கமெண்ட் பாஸ் பண்ணக்கப்புறம் அப்பா சைடு ஏதாவது சொன்னாங்களா, நீ தெரியாதனமா வாய் விட்டடா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்னை சுத்தி இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே புரியும் இந்த மாதிரி நான் அதை பத்தி பேசல அப்படின்னு. ஸோ அதனால அதை பத்தி ஒரு பிரோஜனமும் இல்லை. எனக்கு புரிஞ்சிச்சு, மேபி புரியல, நெக்ஸ்ட் டைம் பேசுறப்போ புரியுற மாதிரி பேசினார். நான் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலேயும் தப்பு இருக்கு, நம்ம என்ன விதத்துல சொல்றோன்னு இருக்கு, என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்றோன்னு இருக்கு. ஸோ அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். மேபி அது ஒரு தரத்துல போய் தப்பா புரிஞ்சிருக்கலாம். அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கல. ஓகே, பட் அது ஒரு லேர்னிங், முக்கியமான லேர்னிங். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வேற எங்கேயா பேசுறப்போ வார்த்தைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது அப்பதான் தெரியுது. இப்போ அப்பாவுடைய நம்ம ஒரு படங்கள் எடுத்தாலே ஸ்டார்டிங் ஃபிலிம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு க்ரோ த்ரூ பண்ணிருப்பாருன்றது தெரியும். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இங்க சூர்யா அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சோ, ஏன்னா கை கட்டுற தூரம் எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார் கேஸ்ட் பார்க்கும்போது பெருசா இருக்கு, எடிட்டிங்கா, அப்புறம் டிஓபியா இருக்கட்டும், டேரக்டரா இருக்கட்டும், லான்ச்சிங்கே பெருசா இருக்கு. ஒரு தூக்கி மேலே வச்சிட்டாரு, ஒரு 10th ஃப்ளோர் வச்சிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 தெரியாது, டேரக்டா 10th ஃப்ளோர்னா எப்படி இருக்கும், பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. எப்படி இப்போ எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இது என் படம் கிடையாது, இது அனலர் சிஸ்டரோட படம். அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு, 300 படத்துக்கு ஸ்டண்ட் டைரக்டர். ஸோ அவர் இதுல கால் வைக்கிறப்ப அவர் வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு, அவர் பெரிய ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்பாரு. அவருக்கு இந்த கதையில இந்த பையன் தேவைப்பட்டிருக்கு. அந்த பையன் யாரா வேணா இருந்திருக்கலாம், நான் அவர் கண்ணில் மாட்டிருக்கேன், மேபி அந்த கலரா இருந்திருக்கலாம். அவன் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அந்த கலரோ அந்த வயசுல இருந்தனால ஐ எம் ஜஸ்ட் கேரக்டர் இந்த மூவி, ஐ எம் நாட் த ஹீரோ. அவர் தான் ஹீரோ, ஏன்னா அவர் படம், அண்ட் ஹி இஸ் த ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி.